அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாகவே ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னா எல்லார் மனசுலையுமே ஒரு நியத் இருக்கும். ஒரு சிலருடைய நியத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நியத்துகள் ஃபுல்லாகவே இந்த 30 நாளுக்கான நியத்தா மட்டுமே இருக்கும். இந்த 30 நாள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த பாவங்களை எல்லாம் நான் பண்ணாமல் இருக்கணும். இந்த 30 நாள் நான் கரெக்டாக நோன்பு வச்சிடணும். இந்த 30 நாள் நான் கரெக்டாக தொழுதுறணும். இந்த 30 நாள் நான் கரெக்டாக குரான் ஓதணும். அவங்களுடைய நியத் ஃபுல்லாகவே இந்த 30 நாளுக்காக மட்டுமே இருக்கும். இன்னும் சிலரோட நியத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான்ல நான் செய்யக்கூடிய நல்லமல்கள் மாதிரி நான் வாழும் காலம் எல்லாம் நிறைய நல்லமல்கள் செய்யணும் அப்படின்றதா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு நினைப்போமா, இல்ல தற்காலிகமான தீர்வு வேணும் அப்படின்னு நினைப்போமா? யாரா இருந்தாலுமே நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது மாதிரிதான் நம்மளுடைய நியத்தும் நிரந்தர நல்லமல்கள் செய்யக்கூடிய நியத்தா இருக்கணும். ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களைப் போல் நம் வாழும் காலமெல்லாம் நிறைய நல்லமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக.